மீனம் காலபுருஷனுடைய செல்ல ராசிங்க. வீட்டில் கடைசி குழந்தைகள் மீன ராசியில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளுக்கு அளவே இல்லைங்க. இந்த மீன ராசிக்கான அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். தைரியமாக செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக முடியும். அரசாங்க வேலை கிடைக்கும். புது மனை போட்டிருந்தாலும் சரி அந்த வேலைகள் வந்து சுகமாக முடியும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை செய்யும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஏற்படுங்க. லாட்ரி, ரேஸ் இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இருந்தால் கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்பா வழியில் இருக்க சொத்து, அப்பா வழியில் இருக்கக்கூடிய உறவுல இருக்க பிணக்கு, இது எல்லாமே தீர்ந்து நல்லபடியான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு உருவாக்குங்க. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு, கார்த்திகை மகாதீபம். அது கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி ஏற்பட போகிறது. அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாங்க உங்க ராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீனராசி நேயர்களே வணக்கம். மீனம் காலபுருஷனுடைய செல்ல ராசிங்க. மீனராசி 12வது ராசி காலபுருஷ தத்துவத்தில் வீட்டில் கடைசி குழந்தைகள் மீனராசியில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளுக்கு அளவே இல்லைங்க. அதெல்லாம் ஒரு குழந்தை பறிச்சுன்னா அது வீட்டுடைய கடைசி குழந்தை மீனராசியில் பிறந்தா அந்த குழந்தை மாதிரி ஒரு ராஜயோகத்தை அவங்க எவ்வளவு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தாலும் சரிதாங்க, எவ்வளவு வறுமையில் இருக்கக்கூடிய வீட்டில் பிறந்தாலும் சரிதான், அந்த பாப்பாவுக்கும் அந்த தம்பிக்கும் எல்லா விதமான விஷயங்களும் எப்படியாச்சும் நடந்துகிட்டே இருக்குதுங்க. அது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அது மிக சரியான விஷயம்தாங்க. அது செல்ல ராசி, குட்டி ராசிங்க அந்த மீனராசி. இந்த ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த லக்னத்தோடைய வேல்யூபிள் அளவு அப்படின்னு பார்க்கும்போது கூட மீனத்துக்குள்ள அளவு ரொம்ப ரொம்ப குறைவு. 4 நாளைக்கு 12 வினாடி தான். ரொம்ப சென்னமானது, ரொம்ப செல்லமானது. எதுவுமே நமக்கு சின்னதாக இருக்கும்போதே பிடிக்கும்ல. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, பருவத்தில் பனிக்குட்டியும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ சின்ன வயசாக இருக்கும் பொழுது எல்லாமே அழகாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த சின்ன ராசியான அந்த மீன ராசியில் பிறந்தவங்க வீட்டில் கடைக்குட்டி குழந்தையாக இருந்தால் ரொம்ப சலுகைகளை அணிவிப்பாங்க. முதல் ஆளாக இருந்தால் நிறைய துன்பங்களை பேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் வீட்டுக்கு மூத்தவங்க மீனத்தில் பிறப்பதை விட வீட்டின் இளையூர் மீனத்தில் பிறப்பது நல்லது. பிறப்பு நம்ம கையில் இல்லை. கிடைக்கிற வாய்ப்புகளை, கிடைச்ச விஷயங்களை வச்சு நம்ம பயன்படுத்தி பண்ணிக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மீனராசிக்கான அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். 5ல் உச்சம், ராசிநாதன் 5ல் உச்சம் பெற்றால் இறைவனுடைய கருணை அப்படியே அள்ளி நம்மளுக்கு கொட்டும். ஒரு 2.5 மாதம்தான், ஏற்கனவே 1.5 மாதம் போயிட்டது. இந்த 1 மாதம் டிசம்பர் 18, அதாவது மார்கழி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிநாதன் உச்சத்துல தான் இருக்க போறாரு. ராசிநாதன் உச்சத்துல இருந்தா அந்த ராஜா நம்ம தான் வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம மூளை எடுக்கிற முடிவெல்லாம் கச்சுன்னு மிக சரியா சிறப்பா இருக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாயும் ஆட்சி தான் பெற்றிருக்காரு. 3ஆம் அதிபதி சுக்கிரனும் ஆட்சி தான் பெற்றிருக்காரு. 12ஆம் அதிபதி சனியும் ஆட்சி தான் பெற்றிருக்காரு. அப்ப 2 பொருளாதார ஸ்தானாதிபதி, 3 தைரியாதிபதி, 11 லாபாதிபதி எல்லாருமே ஆட்சி பெற்றிருக்காங்க. அப்ப தைரியமாக செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக முடியும். 7.5 சனியெல்லாம் பத்தி கவலையப்படாதீங்க. உங்க ராசி சனி ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால சனியால பெரிய தொல்லைகள் வராது. உங்களுக்கு தசாபுத்தி மட்டும் ராகு தசையா இருக்கக்கூடாது, கேது தசையா இருக்கக்கூடாது. மற்றபடி வேற எந்த தசையா இருந்தாலும் சரி, புதன் தசை கொஞ்சம் சுமாரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது தவிர இது எந்த தசையா இருந்தாலும் சரி போட்டு பார்த்துடலாங்க. எல்லாமே சூப்பரா செமையா ஜெயிக்கும். எந்த ஒரு பாதிப்பு தொல்லை விஷயங்களையும் செய்யாது. உங்களுக்கு 2ஆம் இடத்தை 2ஆம் அதிபதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பாக்குறாங்க. கண்ணாடி மட்டும் போடுற மாதிரி இல்லாமல் வருங்க. மொபைல் அதிகமாக நோண்டாதீங்க, கம்ப்யூட்டர் அதிகமாக பார்க்காதீங்க. படிக்கிற நேரம் தவிர, அதாவது கம்ப்யூட்டரை பார்த்து படிக்கிற, மொபைல் பார்த்து படிக்கிற நேரம் தவிர மற்ற நேரத்தில் தேவையில்லாமல் மொபைலை நோண்டாதீங்க. பெரும்பாலும் கண் சம்பந்தமான குறைபாடுகள் மீனராசிக்காரங்களுக்கு தான் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் 8ஆம் அதிபதி 8 இந்த மாதிரி சிறுநீரகம் சம்பந்தமான தொல்லைகள், தோல் அரிப்பு, தடிப்பு, அலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு தான் ஏற்படும். நம்மளால் முடிந்த வரைக்கும் இந்த சம்பந்தமான விஷயங்களை தொல்லை வராத அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை, ராசிக்கு 3ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னா சனியும் சூரியனும் பார்க்குறாங்க. சனி சூரியன் 3ஆம் இடத்தை பார்த்தால் தைரியம் கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். 4ஆம் அதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்ற சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. வீடு ரொம்ப குறையா இருந்துச்சுன்னா அந்த குறை வேலையெல்லாம் முடிக்கலாங்க. பாத்ரூம் தனியாக போட்டேன், சாமி ரூம் தனியாக போட்டேன், முன்னாடி ஆல்ட்ரேஷன் நான் பண்ணிக்கிட்டேன், போர்ட்டிகோ முன்னாடி இழுத்து போட்டேன், காருக்கு செட்டு போட்டேன். எந்த விஷயங்கள் புதுசாக ஆல்ட்ரேஷன் செய்திருந்தாலும் சரி, புது மனை போட்டிருந்தாலும் சரி, அந்த வேலைகள் வந்து சுகமாக முடியும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. 5ல் குரு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை செய்யும். 6ல் கேது இருக்காருங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஏற்படுங்க. லாட்ரி, ரேஸ் இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இருந்தால்
கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 7 வாழ்க்கை துணை. 7ஆம் அதிபதி புதன் சுக்கிரனோட சேருவது தாரதோஷம், திருமண தோஷம் தடைகளை தரும். இப்ப திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கு திருமணம் இப்ப செய்யக்கூடாது. பூ போட்டு வைக்கிறது, நிச்சயம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வேணா செஞ்சுக்கலாமே தவிர மீனராசிக்காரங்க கார்த்திகை 11ஆம் தேதிக்கு மேல, கார்த்திகை 11 சுக்கிரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல விலகிடுவாங்க. கார்த்திகை 11க்கு மேலதான் உங்களுக்கு திருமண சம்பந்தமான சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப செயல்கள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சுக்கணும். அதை மட்டும் நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. முதல்ல முறை இந்த 7ஆம் தேதி இந்த மாதிரி முகூர்த்தங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், அப்பா வழியில இருக்க சொத்து, அப்பா வழியில இருக்கக்கூடிய உறவுல இருக்க பிணக்கு, இது எல்லாமே தீர்ந்து நல்லபடியான செயல் விஷயங்களை உங்களுக்கு உருவாக்குங்க. அடுத்து 10ஆம் இடத்தை குரு பார்க்கல, 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு லாப நன்மைகள் ஏற்படும். மூத்த சகோதரத்தால் லாப நன்மை கிடைக்குங்க. அண்ணன் வழிகாட்டுற வழியில போனீங்கன்னா உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். அண்ணனால் பெரிய உதவிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்துல சனியும் ராகு உட்காந்துருக்காங்க. 12ல சனி ராகு உட்காந்தாலே தூங்க முடியாதுங்க நிம்மதியா. படுக்க போகும்போதாங்க ஏதாவது ஒன்று மனசுக்குள்ள யாபகம் வரும். அதை நிச்சய போட்டு குழம்பிக்கிட்டு தூங்குறதுக்கே 11:30 மணி 12 மணி அந்த மாதிரி விஷயங்கள் ஆகிடுங்க. நடுஜாமத்தில் முழிப்பு வந்து அதுக்கப்புறம் தூங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ண என்ன பண்ணிக்கணும், நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கிறதாங்க நல்லது. கவலைகளை எல்லாமே செருப்போடவே வெளியே கழட்டிக்கிட்டு வந்துடுங்க. அந்த கவலைகளை எதையுமே வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் எதையுமே வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. பெண்களும் அப்படிதாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற எந்த ஒரு டென்ஷனையும் கணவன்கிட்ட காட்டக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஆல்ட்ரேஷனாக கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தொல்லை இல்லைங்க. இதெல்லாம் ஒரு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே, 2026 மார்ச் 6 வரைக்குமே இந்த டென்ஷன், மன உளைச்சல், உறக்கமின்மை, பயம், இந்த மாதிரி தொந்தரவு தொலைகளும் கொஞ்சம் செய்யும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு தியானம், மனசை நீங்கள் சரி பண்ணிக்கிறது, புரிந்துணர்வு, விழிப்புணர்வு, இந்த மாதிரி விஷயங்களோடவே நீங்கள் சரி செய்துக்கலாம். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. புரட்டாதி உச்சம் பெற்றிருக்காருங்க குரு உங்கள் நட்சத்திர அதிபதி. அப்போ நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே ஜெயிக்குங்க, சுகமாக செமையாக இருக்குங்க. அடுத்து உத்திரட்டாதி உங்கள் வீட்டுக்கு ராசிக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதியும் சனி பகவான் அவரும் ஆட்சி பெற்று தாங்க இருக்காரு. ஏன்னா ராகுவோட சேர்ந்துருக்காரு. வேற இனம், வேற மொழி, வேற ஜாதிக்காரங்களாலும் ஒரு லாப நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்குங்க. அடுத்து ரேவதி புதனுடைய நட்சத்திரம். புதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருக்கிறாருங்க. மண் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வில்லங்க வருங்க. சர்வேயர் கூப்பிட்டா வரவே மாட்டாருங்க. விவோ பட்டாமரில் சிட்டாமரில் கையெழுத்து போட சொன்னா பண்ணவே மாட்டாரு. கொஞ்சம் இழுக்கடிப்பாரு. கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சுதான் வேலைகளை முடிக்கிற மாதிரி வரும். அலைஞ்சு திரிஞ்சு வேலையை முடிப்பீங்க, நல்லபடியா முடியும். நல்லபடியா முடிகிறதுக்கு யாரை வழிபாடு பண்ணணும், கடலோரம் இருக்கிற முருகன் செந்தில் ஆண்டவரை வழிபாடு பண்றது நல்லது. வாய்ப்பு இருந்தால் திருச்செந்தூர் ஒரு நாள் சென்று முருகனை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் கஷ்டங்கள் நீங்கி நலமான வாழ்வு பெறுவீர்கள்.